ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். ரொம்பவும் டேஸ்டியான ஈஸியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் செஞ்சுருக்காங்க. அக்கா வீட்டுக்கு போனப்போ அவங்க செஞ்சது தான் ரெசிபி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயமும் சேர்த்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான், கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லேயே சேர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்ச கோழியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள். கோழி கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். நாம் எடை போடுறப்போ முழு கோழி பார்த்திங்கன்னா 1.25 மேலேயே இருந்தது. அதை க்ளீன் பண்ண எடுத்ததுக்கப்புறமா 1 கிலோ கிட்ட இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக கரண்டியை வச்சு கிளறாமல் ஒரு 2 வாட்டி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு, அப்போ தான் கோழி அந்த சிக்கன் நல்லா வேகும். அது கொஞ்சம் வேகுனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி கிட்ட எடுத்திருக்காங்க. முன்னாடியே தக்காளி போட்டோன்னா அந்த சிக்கன் சரியாக வேகாது. அந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி போடுறாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி திறந்து பார்த்தோன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அக்காவோட மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் மிளகாய் தூள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த நாட்டுக்கோழி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இந்த ஸ்டைல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.